ஒளியோட ஆயுள் காலம் என்ன? ஒரு அருமையான கேள்வியை ஒருத்தவர் கேட்டிருந்தாரு. இப்ப ஏதோ ஒரு தொலைவுல ஒரு நட்சத்திரத்துல ஒரு ஒளி உருவாகுது. அந்த ஒளியிலிருந்து அப்படியே பரவி வெற்றிடத்துல அப்படியே நம்மளை நோக்கி வருது. இந்த ஒளி எப்பயாவது செத்து போகுமா? இல்ல அப்படியே இருக்குமா காலம் காலமா? ஏன்னா சில விஞ்ஞானிகள்லாம் பாத்தீங்கன்னா 100 கோடி ஒளி ஆண்டுகளுக்கு அப்பால் உள்ள ஒரு கேலக்சியோட புகைப்படத்தெல்லாம் எடுத்திருக்காங்க. அப்படின்னா இன்னைக்கு அவங்க பார்க்குற ஒளி என்பது 100 கோடி ஆண்டுகளுக்கு முன்னதாக கிளம்பினது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ஒளி 100 கோடி ஆண்டுகளா உசுரோட தான் இருக்கு. இவங்களோட டிடெக்டர்ல பட்ட உடனே இல்லைன்னா நம்ம கண் பார்வையில பட்ட உடனே அந்த ஒளி வந்து வேறு ஒரு ஆற்றலாவோ வேறு இதுவோ மாறி அந்த ஒளி வந்து மாறி போயிருது. இல்லாட்டினா ஒருவேளை நம்ம அதை பார்க்கவே இல்லை, நம்ம டிடெக்டர்ல பண்ணவே இல்லைன்னா அந்த ஒளி அப்படியே போய்கிட்டே இருக்க 100 கோடியையும் தாண்டி அப்ப எவ்வளவு நாள் தான் அது இருக்கும்? ஒளிக்கு 2 பண்புகள் உண்டு. ஒன்று வந்து அலைப்பண்பு, இன்னொன்று வந்து துகள் பண்பு. அலை என்பது வந்து ஒளி என்பது ஒரு மின்காந்த அலை. ஏன் அப்படின்னா அதுக்குள்ள மின்புலமும் காந்தப்புலமும் இருக்கும். இப்ப இந்த மின்புலமும் காந்தப்புலமும் ஏதோ ஒரு தொலைவில் இருக்க ஒரு நட்சத்திரத்திலேயோ இல்ல கேலக்சிலேயோ உருவாகி அதுல இருந்து அப்படியே வருதுன்னா அதுல இருக்க மின்புலமும் காந்தப்புலமும் வெற்றிடத்துல கூடவும் கூடாது, குறையவும் குறையாது, அதனால சாகவும் சாகாது. அதனாலதான் அவ்வளவு தொலைவில் இருக்கல சுமார் 100 கோடி ஒளியாண்டுகள் இல்லட்டா 200 கோடி ஒளியாண்டுகளா அவ்வளவு தொலைவில் இருந்து கிட்டத்தட்ட 100 கோடி வருஷமா அந்த ஒளி துகள் வந்து ஒளி அலை வந்து அப்படியே நம்மளை வந்து சேருது. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா அந்த ஒளியோட துகள் பண்பு, துகள்னா பார்ட்டிகல். பார்ட்டிகல்னாலே எதுக்காக அதுக்கு நிறை இருக்கும். ஆனா ஒளி மட்டும் வித்தியாசமான பொருள். ஒளிக்கு நிறையே கிடையாது. இட் ஹாஸ் ஜீரோ மாஸ். அப்ப நிறைய இல்லாத பொருளுக்கும் அழிவே கிடையாது. அப்ப ஒளிக்கும் அழிவே கிடையாது. ஆனா சமீபத்துல ஒரு ஆராய்ச்சி முடிவு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒளி துகள் போட்டான்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, அதுக்கு கொஞ்சோண்டு மேஸ் இருக்கு, கொஞ்சோண்டு நிறை இருக்கு, இல்லைன்னா திணிவு இருக்கு. அதோட திணிவு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10⁻54 kg, 0.00 அப்படியே ஒரு 50 ஜீரோ போட்டுக்கோங்க, அந்த கிலோகிராம் இருக்கு. ஒருவேளை அந்த மாதிரி நிறை இருந்தது அப்படின்னா அந்த துகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய நிறைய கொஞ்சம் கொஞ்சமா இழந்துச்சு அப்படின்னா அது வந்து செத்து போயிடும். ஒருவேளை அப்படி செத்து போகிறது, அந்த நிறை இருந்து அது செத்து போச்சுன்னா எவ்வளவு வருஷம் ஆகும்னு சொல்லி கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து 100 பில்லியன் இயர்ஸ், சாரி பில்லியன் இயர்ஸ். அப்படின்னா கிட்டத்தட்ட 10க்கு மேல 18 ஜீரோ போட்டுக்கோங்க, 10⁻18 வருடங்கள் ஆகும். நம்முடைய பிரபஞ்சத்தோடைய வயசே பார்த்தீங்கன்னா 10க்கு மேல ஒரு 10 ஜீரோ தான் வரும். ஆனா இந்த ஒளியோடைய ஆண்டு, ஒருவேளை ஒளிக்கு நிறை இருந்து அந்த நிறை ஒருவேளை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அதனால அந்த ஒளி செத்து போகணும்னா கூட 10⁻18 வருடங்களாகும். செக்ஸ்டில்லியன் சொல்லுவாங்க, அவ்வளவு வருடங்களாகும். அது வந்து நம்ம பிரபஞ்சத்தின் வயதோட கூட. ஆக மொத்தம் கிட்டத்தட்ட வந்து ஒளி வந்து சாகாவரம் பற்ற ஒரு பொருள் தான். அது ஏதோ ஒரு பொருள் மேல மோதுதோ இல்லாட்டினா ஒரு துகள் மேல இடிக்குதோ, அது வேற ஒரு ஆற்றலா மாறாம வெற்றிடத்திலே அப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒளிக்கு வந்து சாவே கிடையாது. ஒருவேளை அந்த மாதிரி செத்தா கூட அதை பார்க்கறதுக்கு இந்த பிரபஞ்சமே இருக்காது அப்படின்னு தான் மிக மிக சுவாரஸ்யமான விஷயம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.